Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கோல்டன் ஃபிஷ் புடிச்சானா மாட்டிக்கிச்சு. ஆஹா எனக்கு மிகப்பெரிய மீன் மாட்டி இருக்கு. மோட்டு ஜாக்கிரதை, அந்த மீன் உன்னை கடிச்சு தின்றாம பாத்துக்க. ரொம்ப பெரிய மீன் மாட்டி இருக்கு. காப்பாத்துங்க மோட்டு பத்லு, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கே. ஆயிரம் தான் சொல்லு, அவன் திருடனா இருந்தாலும் நம்ம புர்புரி நகரத்துடைய சிட்டிசன். அவனை ஒரு சொரா மீன் நம்ம கண்ணு முன்னாடியே முழுகினதை பார்க்கும் போது எனக்கு அழுகாட்சியா வருது. அவனை காப்பாற்ற கூட முடியாம நாம அப்படியே பேடு முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே அவன் எங்கிருந்து வர போறான்? அவன் திருடனா இருந்தாலும் நம்ம நண்பன், என்ன பண்றது? அத கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. ஜான் இப்ப இந்த உலகத்துல இல்லைன்றதை நம்ப முடியல. எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு அவனை பிடிக்காதுதான், இருந்தாலும் அவன் போயிட்டான்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா நண்பா. அடே, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேனா சுறா மீன் வாய்க்குள்ள அப்படியே கைய ஓட்டுச்சான காப்பாத்திருப்பேனப்பா. ஆமா, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? இந்த ஜான் கிட்ட தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? விட மாட்டேன். அந்த மாதிரி எப்பவும் நடக்காது. நான் இப்ப பூதமா மாதிரி இங்க திரும்ப வந்திருக்கேன். நீ கடாச்சி கொண்டு வா, அந்த சமோசாவை கொண்டு வா. பூதம், இந்த பூதம் கூட சமோசா சாப்பிடுமா என்ன? சாப்பிடும், கண்டிப்பா சாப்பிடும். எடுத்துக்க. உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, தங்கம், வெள்ளி, காசு, துட்டு எதுவா இருந்தாலும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல நான் பிரளயத்தை உண்டாக்குவேன், சுனாமியை உண்டாக்குவேன், சூறாவளியை உண்டாக்குவேன். ஹலோ ஹலோ, சிங்கம் சார், எங்க பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. புரியல இருங்க.
அத கடவுளே, என்ன கொடுமை இது. இப்ப நான் எந்த பக்கம் போறது? அந்த ஜான் தான் ஒரே அடியா போய் தொலைஞ்சிட்டான்னு பார்த்தா இப்ப பேயா வந்து திருடிக்கிட்டு இருக்கானே. அவத எதுக்காக இப்ப கீழே அமிச்சிங்க? ஐயப்பா. அடே மோட்டோ, இதுல பூதங்கதன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சு கிடக்குது. அப்படியா? அப்படி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லு. அந்த பூதத்தை எல்லாரும் பார்த்திருக்காங்க, நீயும் பார்த்த, நானும் பார்த்திருக்கேன். பூதம் 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 பூதம். ஆமாண்டா பத்துலோ, நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த சொரா மீன் ஜானை முழுங்குச்சு. அப்படி உள்ள போன ஜானு சொரா வயிற்றுக்குள்ள இருந்து எப்படிடா தப்பிச்சுக்க முடியும்? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவன் உண்மையிலே பூதமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா மோட்டோ, எவன் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நீ நம்பிடுற. ஒரு பூதத்தை இன்னொரு பூதம் கடிக்க முடியாது. நீ இப்ப என்ன பண்ற? சுறா மீன் வயிற்றுக்குள்ள போய் பூதமா மாறிடுற. போடா சோம்பேறிக்கு சோறு வித்தவன. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இருந்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன் மனசுக்கு உன்ன மாதிரி நண்பன் இருந்தா நான் உருப்படாமையா போயிடுவேன். இனிமே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு தேவையில்லை. போடா சோம்பேறி. அடே மோட்டோ, என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் கேட்டுட்டு போ. அடே மோட்டோ, நம்மளோட நட்பு மேல சத்தியமா சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போ. அதுக்கப்புறம் கேட்கறதோ கேட்காததோ உன்னோட இஷ்டம். இனிமே உன்கிட்ட நான் ஐடியாவே கேட்க மாட்டேன்டா. வயிறு காலியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட ஐடியா நீ கேட்க எதுக்கும் மாட்டேன். பயப்படாத மோட்டோ. உன்னை சாப்பிட போற அந்த ஷார்க்கு கூட ஒரு டூப்ளிகேட் தான். அதுக்கப்புறம் நீயும் டூப்ளிகேட் பூதமா மாறிடுவ. இதை வச்சு அந்த தண்டனை கண்டான்னு நம்ம ஏதாவது பண்ணலாம். மோட்டு வந்த சுறாமீன் முழுங்கிடுச்சு. மோட்டுவை அந்த பெரிய சுறாமீனும் முழுசா முழுங்கிடுச்சு. நிஜமாதான் அந்த ஷார்க்கு நம்ம மோட்டுவை முழுசா முழுங்கிடுச்சு. அவன் இல்லாம என்ன கொடுமை பாது. நம்ம ஆத்துல எப்படிப்பா அந்த ஷார்க்கு வந்தது? முதல்ல ஜான சாப்பிட்டது, இப்ப மோட்டுவை சாப்பிட்டுருச்சு. நீதானே டீ கடை மாட்டேங்க. என்னப்பா அது? மறுபடியும் இன்னொரு பூதமா? இதை எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. இது எந்த பூதம்? ஆகா, மோட்டு தான் பூதமா வந்திருக்கான். டீ கடை மாட்டேயா? என்ன? நான் இப்ப பூதமா தான் வந்திருக்கேன்டா. அந்த சொரா என்ன எறா மாதிரி ஒரே முழுக்கா முழுங்கிடுச்சுடா. நான் அது வயிற்றுக்குள்ள போய் செத்து போயிட்டு இப்ப பூதமா வந்திருக்கேன். பூதமா இருந்து மக்களை ஏமாத்துறவங்களை இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன். அவங்களை என்ன பண்றன்றது இப்ப பாருங்க. அட, நீ என்ன சொல்ற? நீ என்னப்பா சொல்ற? பூதமானதுக்கு அப்புறமும் என்ன அடிப்பியா? நீ பூதமா மாதிரி திருட்டு வேலை செய்யறன்னா என்னால பூதமா மாதிரி உன்னை திருத்தவும் முடியும், அடிக்கவும் முடியும். இப்படி சூடு. இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இது டூப்ளிகேட் பூதம். நான் தான் ஒரிஜினல். குட்ட பையில பேசி நேரத்தை வீணாக்காத. உன்னை அடிச்சு துவம்சம் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மரியாதையா வாடா. கிட்ட வா. இல்ல. ஏய், எங்க போற? வேணாம், சொன்னா கேளு, நில்லு. வேணாம், ரொம்ப அலையா இருக்காத. அப்பா, எனக்கு அடிபட்டுருச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா? இவன் டூப்ளிகேட் பூதம், அடிபட்டிருக்கு. நான் தான் ஒரிஜினல். இங்க இருக்கிறதுல பூதம் நான் மட்டும்தான். தைரியமான ஆம்பளை இருந்தா என்கிட்ட வாடா. ஓங்கி ஒரு அரை விட்டு நான் யாருன்றத காட்டுறேன். வாடா, சொன்னா கேளு. வர போறியா இல்லையா? வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ உன்னோட வீட்டுக்கு போ, நான் இங்க என்னோட வீட்டுக்கு போறேன். நீங்களும் போதும், நானும் போதும். எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும்? அடடா, இது என்னது? அட, இது பூதத்தை அடைக்கிற ஜெயில்பா. இப்ப இது உண்மையான பூதமா இல்ல பொய்யான பூதமான்னு இந்த ஷார்க்கு சொல்லும் பாருப்பா. இதோ இன்னும் 2 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். ஆமா. அடடா, இது என்னது? அட, இது ஷார்க்குப்பா. அட, யாரு உண்மையான பூதமோ அவங்க வெளியே வந்துடலாம். யாரு டூப்ளிகேட்டோ ஷார்க்கோட வயித்துலயே இருக்க வேண்டியதுதான். சரி வாங்க, அந்த ஷார்க்கோட வயித்துக்குள்ள போங்க. யாரு ஒரிஜினல் இப்ப தெரிஞ்சிரும். போங்கப்பா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். முதல்ல மோட்டு போகட்டும். முதல்ல நானே போறேன்டா. பாரு. மோட்டு உள்ள போனா அதோட வெளியே வரவே மாட்டான். அப்புறம் நான் நைஸா எஸ்கேப் ஆயிடுவேன். மோட்டுதான் உண்மையான பூதம். மோட்டுதான் உண்மையான பூதம். டூப்ளிகேட் பூதம் அந்த ஜான் தான். காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன
காப்பாத்துங்க. என்னை எத்தனை முறை சாப்பிடுவ? பூதத்துக்கு உடம்பு இருக்காது, நீ நினைக்கிற மாதிரி சுவையும் இருக்காது, அதுக்கு சதை இருக்காது, எலும்பு இருக்காது. தயவு செஞ்சு என்ன சாப்பிடாது. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. அடடா, இது என்னது? உன்னோட புது ஜெயில். ஏன்பா பத்துல அண்ணாச்சி இதெல்லாம் என்னது? அவன் சரியான டூப்ளிகேட் போதும். டூப்ளிகேட்டை வைத்துக்குள்ள போனதும் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அவன் காலின்னு. எல்லாரும் ஷார்க் அவனை சாப்பிட்டுச்சுன்னு நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து எல்லார்கிட்டயும் ஆட்டை போடுற வேலையை ஆரம்பிச்சுட்டான். வாடா நல்லவனா வேஷம் போடுறவன. ஜிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு பூதமாக்கிடுவாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ஜிங்கம் சார். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.